பிரைஸ் த லார்ட். கர்த்தருடைய பரிசுத்த நாம் மகிமைப்படுவதாக. காலத்தை பிரயோஜனப்படுத்திக் கொள்ளுங்கள். ஆம், 2024 பிறந்தது தெரியல. ஒவ்வொரு மாடமாக அது பாட்டில் விழுந்து ஓடி வந்து ஆகஸ்ட் முடிஞ்சு செப்டம்பருக்கு நேராக வந்திருக்கிறோம். சங்கீத புஸ்தகம் முதல் சங்கீதம் 3வது வசனத்தில் பிற்பகுதி இப்படி சொல்லுகிறது, வாசிக்கிறது கேளுங்கள். அவன் நீர்க்காலியில் ஓரமாய் நடப்பட்டு தன் காலத்தில் தன்கனி தந்த இலையுதற்கு மற்ற போல் இருப்பான், அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும். நமக்கு ஒரு ஆசை இருக்கிறது, நம்ம என்னென்னலாம் செய்கிறோமோ அதெல்லாம் வாய்க்கணும். நாம் செய்வது வாய்க்க வேண்டும் என்று யாருக்கு தான் ஆசை இல்லை? எல்லோருக்குள்ளேயும் ஒரு விதமான ஆசை இருக்கிறது. நான் படிக்காமலே ஃபஸ்ட்டு மார்க் எடுக்கணும்னு நினைக்கிறவங்க இருக்கிறாங்க. எக்ஸாமு குறித்து கவலையே படாமல் எக்ஸாம் அன்னைக்கு கவலைப்பட்டு கண்ணீர் வடித்து எப்படியாவது நல்ல மார்க் எடுக்கணும்னு நினைக்கிறவங்க இருக்கிறாங்க. நம்ம செய்வதெல்லாம் வாய்க்கணும்னு நினைக்கிறவங்க எல்லாருடைய வாழ்க்கையிலையும் ஏதாவது ஒரு இயக்க தாக்கம் இருக்க தான் செய்கிறது. அரசியல் தலைவர்கள் கூட நான் அரசியலில் சக்ஸஸ் ஆகி வரணும், என் கட்சி நிறையா இடத்துல வெற்றி பெறணும் என்று நினைக்கக்கூடியவங்க இருக்கிறாங்க. ஆண்டோடைய பிள்ளைகள் கூட ஜெபிக்காமலே எனக்கு எல்லாம் வந்து சேரணும்னு நினைக்கிறவங்க இருக்கிறாங்க. சிலருடைய வாழ்க்கையில் ஜெபிச்சும் வராது, சிலர் வாழ்க்கையில் துதிச்சும் வராது, சிலர் வாழ்க்கையில் ஆண்டோடைய அன்புக்குள்ளே இல்லாமல் இருக்கும்போதும் ஒன்றுமே வராது. ஆனால் அவர்களுடைய பேரண்ட்ஸுடைய ஆக்டிவிட்டீஸ் நிமித்தமாக கர்த்தருடைய ஆசீர்வாதம் இந்த பிள்ளைகளுக்கு வந்து சேரும். இவர்கள் நினச்சிட்டு இருப்பாங்க நமக்கு எல்லாம் வந்து சேருகிறது. ஆனால் உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியுமா? நாம் செய்வது வாய்க்கணும் அப்படின்னு சொன்னால் நாம் என்ன செய்யணும்? நம்ம செய்யறது வாய்க்கணும், நான் என்ன பண்ணணும்? என்னுடைய ஆக்டிவிட்டீஸ் எப்படி நான் கொண்டு வரணும்? அதை தான் இந்த புஸ்தகத்தில் நம்ம பார்க்கிறோம். 2வது வசனம் சொல்லுகிறது, கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாக இருந்து இரவும் பகலும் அவருடைய வேதத்தில் தியானமாக இருக்கிற மனுஷன் பாக்கியவான். நல்லா பார்த்தீங்க அப்படின்னா ஒரு மாடு, அந்த மாடு நல்லா சாப்பிடுது, நல்லா பில்லு சாப்பிட்றோம். பில்லு சாப்பிட்டு அப்படியே படுத்துக்கிட்டு சாப்பிட்ட பில்லெல்லாம் கொண்டு வந்து வாயில் வச்சு 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 அசை போட்டுக்கிட்டே இருக்கும். அந்த மாடு அசை போடலை அப்படின்னா அந்த மாட்டுக்கு வியாதி வந்துருச்சுன்னு அர்த்தம். ஆண்டோடைய பிள்ளைகள் கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாக இருக்கணும். பிரியமாக இல்லை அப்படின்னு சொன்னால் வேறு எதுலேயோ பிரியமாக இருக்கிறாங்கன்னு அர்த்தம். வேதத்தை நேசிக்காமல் யாருடைய வாழ்க்கையிலையும் ஆண்டவரால் அவங்க செய்கிறத வாய்க்கிறதுக்கு கர்த்தர் இரக்கம் செய்ய மாட்டார். ஒருவேளை இன்றைய தினத்தில் நீங்கள் எப்படியோ இருக்கிறீங்க, பரவாயில்ல, வேதத்தை நேசிங்க, வேதத்தை மேலே பிரியமாக இருங்க, இரவும் பகலும் அவருடைய வேதத்தில் தியானமாக இருங்க. அப்போது நீங்கள் நீர்க்காலின் ஓரமாய் நடப்பட்டு தன் காலத்தில் தன் கனியை தந்து இலையுதாது மற்ற போல் இருப்பீர்கள், நீங்கள் செய்யறதுனவோ அது வாய்க்கணும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். நம்ம செய்யறதெல்லாம் வாய்க்கணும். எல்லாருக்குமே ஒரு சந்தோஷம் தானே. நான் ஜெபம் பண்ணவுடனே அற்புதம் நடந்துச்சு, சந்தோஷம் தானே. நான் ஆண்டோடைய அன்பை நோக்கி பார்த்து உபவாசத்தோடு அவருடைய சமூகத்தில் காத்திருந்தேன், கர்த்தர் எங்களுக்கு இதை கொடுத்தார், சந்தோஷமானது தானே. அப்போ நாம் எதனால் இதெல்லாம் வந்துச்சு? வேதம் சொல்லுகிறது, விசுவாசத்தோடு உபவாசித்தா, விசுவாசத்தோடு துதிச்சா, விசுவாசத்தோடு ஜெபிச்சா, விசுவாசத்தோடு நம்ம இருக்கும்போது நம்ம செய்வது வாய்க்கிறதுக்கு கர்த்தர் உதவி செய்கிறார். அப்போது நம்ம கர்த்தருடைய வேதத்தில் இருந்தால் மட்டும்தான் நம்மளால் விசுவாசத்தோடு இருக்க முடியும். இன்றைய தினத்தில் கர்த்தருடைய ஆசீர்வாதங்கள் நம்மை தொடுவதற்கு கர்த்தர் நமக்கு இரக்கம் செய்வாராக. இயேசுவின் நாமத்தில் நான் சொல்லிக்கிறேன். எனக்கு தெரிந்த ஒருத்தர் ஆண்டோடைய நாமத்திற்காக நான் ஸ்தோத்திரம் பண்ணுகிறேன். வேதத்தை நேசிக்க மாட்டாங்க, ஆனால் அவங்க பார்த்தீங்க அப்படின்னா பைபிள் கையில் வச்சுருப்பாங்க, ஆனால் பைபிள் படித்ததே கிடையாது. அவர் சொன்னார், நான் கிட்டத்தட்ட 13-14 வருஷமாக ஊழியம் செய்கிறேன், நான் பைபிள்லாம் படிக்க மாட்டேன், ஆனால் நான் ஜெபிக்கும் போது அற்புதம் நடக்குது, நான் தீர்க்கதரிசனம் உரைச்சேன்னு சொன்னால் அது நடக்குது, நான் என்ன பேசுகிறேனோ கர்த்தர் அற்புதம் செய்கிறாரு, நிறைய அற்புதங்களை பார்த்துக்கிட்டே இருக்கிறேன் அப்படின்னு சொன்னார். நான் ஆண்டவர்கிட்ட கேட்டேன், என்னப்பா இவர் இப்படி சொல்கிறாரு அப்படின்னு. அப்போது ஒரு நாள் அந்த சகோதரனுடைய தாயார் சொன்னாங்க, பிரதர், எப்படியாவது என் பையன் பைபிளை நேசிக்கணும், பைபிளை படிக்கணும்னு ஜெபம் பண்ணுங்க, அவன் மனம் திரும்பணும்னு ஜெபம் பண்ணுங்க. அவன் நினச்சிட்டு உக்காண்ட்ருக்கிறான், நான் பைபிள் படிக்காமலேயே இவ்வளோ அற்புத அடையாளம் செய்கிறேனே, அது கர்த்தர் என் மேலே வச்சுக்கிற கிருபை பெருமையாக அவன் சொல்லிக்கிட்டு இருக்கிறான், ஆனால் அவனுக்காக விழுந்துடக்கூடாதுன்னு சொல்லி நான் ஜெபம் பண்ணிக்கிட்டே இருக்கிறேன் பிரதர் என்று சொன்னாங்க. சிலருடைய வாழ்க்கை அப்படி தான். இன்று உங்களுடைய வாழ்க்கையில் ஒருவேளை எல்லாம் பாசிட்டிவாக நலமாக தோன்றும், ஆனால் காலம் வரும் நீங்கள் செய்வது வாய்க்காமல் அப்படியே நின்று போயிடும்.
நீங்கள் செய்யறது வாய்த்தால் தானே அது அற்புதங்கள் நடக்கும். நாம் நிலத்தில் போடுகிற விதையின் ஆசீர்வாதங்கள் வந்தால் தானே அந்த நிலத்துக்கும் பலன், நமக்கும் பலன். அதில் பலன் வராவிட்டால் அந்த நிலத்தை சும்மா விட்டுடுவாங்க தானே. இன்று நாம் ஆண்டவருக்கென நாம் கனி கொடுக்காவிட்டால், அந்த கனி ஆசுதமாக மாறாவிட்டால் நம்முடைய குடும்பத்தை நம்ம மதிப்பாங்களா? நம்முடைய ஊர் நம்மளை மதிக்குமா? நம்ம குடும்பத்துக்கு நம்ம செய்யணும், நம்ம ஊருக்கு நம்ம செய்யணும், நம்ம சபைக்கு நம்ம செய்யணும். நாம் செய்வதெல்லாம் வாய்க்கணும். ஜெபிக்கலாமா? அப்பா, நீங்கள் வாக்கு பண்ணியிருக்கிறீங்களப்பா, அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும் என்று சொல்லியிருக்கீங்களே. இந்த வார்த்தை கேட்டுட்ருக்கிற ஒவ்வொருத்தரும் உங்களுடைய அன்பின் வார்த்தையினால் ஆஸ்வதிக்கப்பட கிருபை செய்யும். இவங்க செய்வது வாய்க்கிறதுக்கு கர்த்தர் அருள் புரியும். தேவ சமாதானம் உண்டாகட்டும், இரக்கம் பாராட்டும். இயேசு நல்ல பிதாவே, ஆமேன், ஆமேன்.